வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி இந்தியாவில் விரைவில் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. ஹோலி அன்று மக்கள் ஒருவருக்கொருவர் வண்ணங்களை பூசிக்கொண்டு இனிப்புகளை வழங்கி பிறகு ஆரத்தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். இந்தியாவின் ஹோலி பண்டிகை உலகளவில் மிகவும் பிரபலமான ஒன்றாக இருந்தாலும் வசந்த காலத்தின் வருகையை பல துடிப்பான திருவிழாக்களுடன் ஹோலி போன்றே பண்டிகைகளை உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் கொண்டாடி வருகின்றன. மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் பருவ காலத்துடன் தொடர்புடைய விஷயங்களை கொண்டாட நேபாளம் முதல் தென் கொரியா வரை பல நாடுகளில் ஹோலி போன்ற பல கலரில் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு துடிப்பான கலாச்சாரங்களை மக்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நம் நாட்டின் ஹோலி போன்ற ஆரவாரமான பண்டிகைகளை கொண்டாடும் சில நாடுகளை பற்றி இங்கே பார்க்கலாம். நமது அண்டை நாடாக இருக்கும் நேபாளம் ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறது. ஆனால் இந்த பண்டிகை அங்கு ஆகு பூர்ணிமா என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. நேபாள மக்கள் தெருக்களில் ஒன்று கூடி ஒருவர் மீது ஒருவர் கலர் பவுடர்களை மாறி மாறி பூசிக்கொண்டும் தண்ணீரை மற்றவர்கள் மீதும் பீச்சி அடித்து அல்லது தெளித்து தோழமை உணர்வை வெளிப்படுத்துவார்கள். தவிர இந்த நாளில் நடக்கும் அந்நாட்டின் பாரம்பரிய நாட்டுப்புற இசை, நடனம் மற்றும் விருந்து உள்ளிட்டவை இந்த பண்டிகையை மேலும் மெருகூட்டி சிறந்த கலாச்சார பண்டிகையாக இருக்கிறது. ஸ்பெயினின் கைசா என்பது ஹோலியை போன்ற ஒரு பண்டிகையாகும். இந்த பண்டிகை துடிப்பான வண்ணங்கள் மற்றும் கலகலப்பான சூழலுக்கு பெயர் பெற்றது. ஆயிரக்கணக்கானோர் ஒன்று பழுத்த தக்காளி பழங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி தெருக்களை சிவப்பு கூழ் நிறைந்த கடலாக மாற்றும் பண்டிகையே இந்த லா டொமேட்டினா. நிச்சயம் இந்த திருவிழா தொடர்பான வீடியோக்களை நீங்கள் செய்தியிலோ அல்லது சோசியல் மீடியாவிலோ ஒரு முறையேனும் பார்த்திருப்பீர்கள். இது மக்களுக்கிடையே மகிழ்ச்சியையும் பொழுதுபோக்கையும் வளர்க்கும் பண்டிகையாக இருந்து வருகிறது. இத்தாலியின் வெனிஸ் நகரில் நடைபெறும் கார்னிவல் ஆப் வெனிஸ் எனப்படும் யாங்க்னட்ன்ஷா என்ற வருடாந்திர திருவிழா பாரம்பரியமாக கருதப்படுகிறது. இந்த கொண்டாட்டம் 10 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இதன் போது பாரம்பரிய ஆடைகள் மற்றும் வித்தியாசமான மாஸ்குகள் அணிந்து மக்கள் தெருக்களில் அணிவகுத்து செல்லும் காட்சிகள் மற்றும் தெரு நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் பிரபலமானது. நம்முடைய ஹோலி பண்டிகையின் உணர்வை எதிரொலிக்கும் வகையில் வெனிஸ் நகரின் சந்துகள் கலர் உள்ளாக காட்சியளித்து இந்த பண்டிகையை துடிப்பாக்குகிறது. சமீப ஆண்டுகளாக ஹோலி கொண்டாட்டங்கள் கலாச்சார எல்லைகள் மற்றும் பல நாடுகளை தாண்டி உலகெங்கிலும் உள்ள பல நகரங்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இந்தியாவிற்கு வெளியே மிகப்பெரிய ஹோலி பண்டிகை நடக்கும் இடமாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் இருக்கிறது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வண்ணப்பொடிகளை தூவி பாலிவுட் பாடல்கள் மற்றும் இசைக்கு டான்ஸ் ஆடி பாரம்பரிய இந்திய உணவு வகைகளை ருசித்து மகிழ்ச்சியான களியாட்டத்தில் ஈடுபட்டு துடிப்பான கலரில் கலாச்சார நிகழ்வை அரங்கேற்றுகிறார்கள். பூட்டானில் மிகவும் பிரபலமான திருவிழாக்களில் ஒன்று இந்த ஓத். இந்த பண்டிகை ஒரு மத ரீதியிலான மற்றும் கலாச்சார விழாக்களின் கலவையாகும். ஆண்டுதோறும் அந்நாட்டின் ஓக்துவில் நடைபெறும் இந்த துடிப்பான நிகழ்வில் அற்புதமான மாஸ்க் டான்ஸ், சடங்குகள் மற்றும் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் என பல உண்டு. இந்த பண்டிகை பூட்டானின் பண்டைய வாழ்க்கை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் சிறந்த பண்டிகைகளில் ஒன்று. தவிர இந்நிகழ்வு சுற்றுலாப் பயணிகளை பூட்டானின் தனித்துவமான நடன வடிவத்தை கண்டு களிக்க உதவுகிறது. தாய்லாந்திலும் ஏப்ரல் மாதத்தில் ஹோலி போன்ற கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன. மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணங்களையும் நீரையும் ஊற்றி விளையாடும் சோங்க்ரான் என்ற திருவிழா இங்கு நடைபெறுகிறது. இது அந்நாட்டின் பாரம்பரிய தாய் புத்தாண்டை குறிக்கும் பண்டிகையாகும். இந்த பண்டிகையின் போது நாடு முழுவதும் தண்ணீர் சண்டை மற்றும் தெருவிருந்துகள் நடைபெற்று மக்களை மகிழ்விக்கிறது. சுத்தமாதல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றின் அடையாளமாக மக்கள் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை தெறித்து விளையாடுகிறார்கள். இந்தோனேசியாவில் நடைபெறும் பாலி ஸ்பிரிட் ஃபெஸ்டிவல் என்பது பாலி தீவின் அமைதியான நிலப்பரப்புகளின் பின்னணியில் யோகா, நடனம் மற்றும் இசையைக் கொண்டாடும் ஒரு துடிப்பான நிகழ்வாகும். இந்த நிகழ்வில் பங்கேற்பவர்கள் வண்ணமயமான சூழலில் ஒர்க்ஷாப்ஸ், நிகழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இந்த மண் திருவிழா முதலில் ஜூலை 1999 இல் நடத்தப்பட்டது. அது முதல் ஒவ்வொரு ஆண்டு ஜூலையிலும் 2 வாரங்களுக்கு கொரியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள சிறிய நகரமான போரியோங்கில் போரியோங் மண் திருவிழா அல்லது மட்எஸ்டிற்காக ஆயிரக்கணக்கானோர் கூடுவார்கள். இந்த திருவிழா உள்ளூர் மண்ணில் இருந்து தயாரிக்கப்படும் அழகுசாதனப் பொருட்களை பிரபலப்படுத்தவும் அதன் உயர் கனிம உள்ளடக்கம் மற்றும் சருமத்தை மேம்படுத்தும் பண்புகளுக்காகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது.